Hello friends, welcome to Fry Roast Boil Kitchen. இன்னைக்கு நம்ம FRP கிச்சன்ல Hasselback small potato fry without oven எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பேபி பொட்டேட்டோ வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். மேத்தி எடுத்து வச்சிருக்கோம். பெப்பர், salt, பட்டர் உருக்கி எடுத்து வச்சிருக்கோம். chili powder, chili flakes, கரம் மசாலா எடுத்து அதுக்கு நடுவில் இந்த உருளைக்கிழங்கு வச்சுக்கோங்க. அப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்மளுடைய கட்டு போகாது. இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பி வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேயர் வர மாதிரி இதை கட் பண்ணிக்கிங்க. அப்போ உங்களுக்கு மசாலா நல்லா உள்ளே இறங்கி உங்களுக்கு வேகிறதுக்கும் வசதியாக இருக்கும். கீழே மட்டும் கொஞ்சம் ஜாயிண்ட்லேயே இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா பொட்டேட்டோஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு நல்லாயிருக்கும், சீக்கிரம் வெந்துடும், நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. பவுல் எடுத்துக்கிறோம். அதில் உருக்கி வச்சுருக்க பட்டரை சேர்த்துக்கிறோம். அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுறோம் ஃப்ளேவருக்காக. சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட இந்த மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ரோஸ்மேரி இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட மேத்தி இருந்ததுனால நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் கொஞ்சம் இந்தியன் ஸ்டைல்லையும் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கட் பண்ணி வச்ச எல்லா பொட்டேட்டோஸும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இந்த பொட்டேட்டோ எல்லாத்தையும் இந்த மசாலா நல்லா டிப் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கோம். இதில் உருக்கி வச்சுருக்க பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை சாப் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக தேவையில்லை. இப்போ இந்த பொட்டேட்டோ மிக்ஸ் பண்ணி வச்சதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓவன் வச்சுருந்தா ஓவனில் வச்சு 180 டிகிரியில் 40 மினிட்ஸ் வேக வைங்க. இது நாங்கள் ஓவன் இல்லாமல் நம்ம ஸ்டவ்லேயே பண்ணுறதுனால இதிலே ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம பட்டர் உருக்கி இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதிலே இது வந்து வேக ஆரம்பிச்சிடும். சிம்மில் வச்சு இதை வேக வைக்கிறோம். ஃப்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை ஆகிற மாதிரி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக பட்டர்லேயே வேகணும்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. அது மாதிரி நம்ம 2 மினிட்ஸ் கேப்பில் திருப்பி விடுவோம். வெந்துருச்சான்னு செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேசல்பேக் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம், பிளேட்டிங் பண்ணிடலாம். சுவையான ஹேசல்பேக் ஸ்மால் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.